என் பேர் கிருஷ்ணா. நான் 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். நான் பிஎஸ்பிபி டி நகரில் படிக்கிறேன். நான் 5 வருஷமாக சேலிங் பண்ணுறேன். இங்கே தான் சென்னையில் தான் இருக்கிறேன். இந்த சேலிங்னா ஒரு கார் ரேசிங் மாதிரி, ஆனால் தண்ணியில் ஒரு காற்று யூஸ் பண்ணி அந்த சேலில் காற்று பிடிச்சி போட் ஸ்பீடாக போகும். அதில் ஸ்டார்ட் எடுத்து மார்க் ரவுண்டிங் பண்ணி எல்லாம் ரவுண்டிங் பண்ணி ஸ்பீடாக போய் அதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஃபிசிக்கலாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஹைக் பண்ணும் போது உங்களோட தைஸ் அண்ட் ஆப்டமென் ரொம்ப ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்ட் மசில்ஸ், பிகாஸ் மெயின் ஷீட் புல் பண்ணும்போது ரட்டர் மூவ் பண்ணும்போது அதுக்கெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும். ஒரு வின் ஷிஃப்ட் பண்ணால் என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். நான் இப்போ அண்டர் 15 ஆப்டிமிஸ்ட் பாய்ஸ்ல கோல்ட் மெடல். ஆமா, ஒரு 5வது கண்ட்ரில இருந்து வந்திருப்பாங்க. மொரிஷியஸ், சீஷெல்ஸ், ஸ்ரீலங்கா, ஸ்வீடன், அயர்லாந்துல இருந்து நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் இந்த சைலிங்? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கேம்? தண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நார்மலாகவே. அதனால நான் என் ஃப்ரெண்டு சும்மா ஒரு சம்மர் கேம்ப்க்கு வாடா பண்ணலான்னு கூப்பிட்டான். அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே வந்துட்டேன். எவ்வளோ டஃப்பாக இருந்தது இந்த தடவை கேம்? ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பிகாஸ் ஹெவி விண்டு, ரொம்ப ஃபிசிக்கலாக இருந்துச்சு. நான் டெய்லி வீட்டுக்கு வரும்போது அப்பா நடக்க முடியாது என்னால். அவ்வளோ ஃபிசிக்கலாக ஹைக் பண்ணோம், புல் பண்ணோம். ஸோ ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்த கேம் நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? வேற எங்கெல்லாம் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? நிறைய இடத்துல போயிருக்கேன். மும்பை, மலேசியா, ஹைதராபாத் நிறைய இடத்துல போயிருக்கேன். ஆனால் இங்கே பண்ணுவாங்கன்னு இடத்து பார்க்கல. சடனாக எங்கேருந்தையோ அம்மா சென்னையில் ரெகார்டா வைக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஓகே, எங்கள் ஹோம் வாட்டர்ஸ் அதனால் ஹோம்ல இங்க தமிழ்நாட்டுல இங்க நீங்க வந்து கோல்ட் மெடல் வின் பண்ணிருக்கீங்க. அது எப்படி இருக்கு? நான் போன வருஷம் ஒரு 6-7 நேஷனல் மெடல் வாங்கினேன். ஆனா இதுதான் ரொம்ப என்ன சொல்லுது, ஒரு ப்ரவுட் ஃபீலிங்கா இருக்குது. ஆனா பிகாஸ் இது ஹோம் டவுன், இங்க தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால இந்த சைலிங் ஒலிம்பிக்ஸ்ல இருக்கா இது? நிறைய இது இருக்கு. டபுள் ஹேண்ட்ல மென்ஸ்ல இருக்கு, மிக்ஸ்டில் இருக்கு, சிங்கிள் ஹேண்ட்ல இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ ஒரு இந்தியாவை ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும்.